ஓடுறீங்களா? விட மாட்டேன். ஏதோ பெரிய நாய் போல் இருக்கு. இன்னைக்கு புடிக்காம விடக்கூடாது. என்ன இருக்கு? அவ்வளவு கனமா இருக்கு. ஐயோ நாய்க்கு சுருக்கு போட்டா நீ உள்ள இருந்து வர. இப்ப எல்லாம் நாய் உள்ள இருக்கிறது இல்ல, நாங்க தான் இருக்கோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அது வரும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வெள்ளக்கார காலத்துல இருந்து இருக்கு தம்பி. பிச்சை எடுக்கிறது இலை கொடுக்கறத விடவே மாட்டீங்களா? இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலக ஏற்றியான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை பணத்தை கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? என்கிட்ட கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கதான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரிக்கி போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. அட யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்? 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்ட் வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டுடுங்கிறேன். உன்னை கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோலாவது ஃபாரின் அனுப்புறோம். உன் தோலை எவனுமே வாங்க மாட்டான். அப்போ நம்ம தோல் எதுக்குமே உதவாதுங்களா? நம்ம தோலா உன் தோல்னு சொல்ற. உங்ககிட்ட பேசுறதுக்கு 10 நாயை பிடிச்சிருப்பேன். ஐயா 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 இல்ல ஓடாதீங்க, ரொம்ப வெறுப்புல இருக்கேன். ஓடாதீங்க, ஓடாத ஓட சொன்னா கேளு. ஓடாத. ஓடிட்டியா? கட்டி போட நாயே. ஏன் நாயை பிடிக்கிற? லைசன்ஸ் இல்லாட்ட எதையும் பிடிப்போமா? முகமடி தேடுங்க முடிச்சா வச்சுங்க வராங்க. அவங்கள பிடிக்காதீங்க. அவங்கள பார்த்து கொலைச்ச சிக்னல் கொடுக்குது. பாவம் இதை பிடிக்கிறீங்களே. அவங்கள பிடி சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு போடலாமா? எப்படி போடுவாங்க? வர்றதே அவங்கதான். நாய் கொலைக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கு. அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத. இங்க வருமா, அடுத்த தடவை வருவேன். நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும், இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா, எங்க காணோம்? யோ என்னைய பாக்குற? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? அது எப்படி கண்டுபிடிச்ச? கழுத்துல லைசன்ஸ் இல்லையே. ஏயா எதையுமே நாய் டைப்ல தான் நீ பேசுவியா? ஏயா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளு. இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒண்ணு பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது. பிடிச்ச வேன்ல போட்டா பேசாம நிக்குது. அது ஏயா? புடிபட்டா எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற. ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதா தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாய் தேடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் ஏன் மேல உனக்கு அவ்வளவு ஆக்கற? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான். நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா என்ன செய்யறது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு புடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேனி கடிச்சு புடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு வீல்ல காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும். ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம்.
அவருக்கு முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப் டாப். சேச்சா, அவரா இருக்காது. ஒருவேளை கூட பிறந்தவரா இருக்குமோ? ஆமா, அப்ப இருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிய, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்ட ஏது பொம்பளை கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன். ஆனா அவனுக்கு முடியல, வழுக்க மாட்டேன். உலகத்துல ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி. அதை புடிச்சு கொடுத்தாதான் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டான ஆளு. போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டியே. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? 5 பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். 5 பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க, வச்சுக்கோங்க. என்னங்க இது 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்திதான், யாரையும் கேட்க வேண்டியதில்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது. நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு. அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏங்க எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏக்குறீங்க? ஏன் பிடிக்காதா? இல்லைங்க, உங்களை மாதிரியே ஒரு நாய்க்காரர் இருக்கானே, அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும். அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கா வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். அரே, நிம்மல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதை பத்தி காணுக்கு கவலை இல்லை. நிம்மல் நம்மளுக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு வேண்டா, அடுத்த ஒதுக்கிறோம். அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க காபூலே இல்லை. நிம்மல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி, போறான். என்னடா மிரட்டுற? நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போடா, இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல 1 பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. அத்தா, உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மில்லர் டைனமோ. உங்க கண்ணு அதுல எரியற பல்பு. உங்க உதட 2 பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே? நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேன்ல ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வர்ணிக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகமாவே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு. இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு உங்க அழகான தலைமுடிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ, நான் பிடிக்கிறேன்
நான் பிடிக்கிறேன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்ன பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக. கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயிரமா சொல்றேன். கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக. கட்டையில போறவன் இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீஸ் வந்து போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டே என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா எப்படி? ஏன்பா என்னப்பா இது? இது டோப்பா முடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆஃப்டர் ஆல் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழக்கமண்டன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவன் எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா. என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வழக்க மண்டையோட இனிமே அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் டாப்பாவோட தான் இருக்கணும். 2, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது. இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தம் வந்துட போகுது. சின்ன நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவும் அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கைங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை பொறையாவது படல, ஒருவேளை சோறாவது படல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாட்டு செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா? இது நியாயமா? குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். இந்த மாதிரி வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணே. வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்பாரோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க. பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வரவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. வெறுங்கை. ஐயா உட்காருங்க. உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க. கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா, அந்தியூர், ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு.
ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்துங்க சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வந்திக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புட்டு சாப்பிட போலாம்ல. இல்லங்க. அட குடியா. பேரு கருப்பு சின்ன சின்ன. சின்ன சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிங்களா? பந்தி அவன் சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வரேன். பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிடும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே. ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவன கைதட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு. அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிரும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது.